இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுவோம்? எக்ஸாக்ட்லி கன்சிடர் 5 அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கா இல்லையா, இதை நம்ம இன்னும் ஃபர்தராக கன்சிடர் பண்ணலாமாங்கிறதுலாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இதில் 1 or 2 ஸ்டாக்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் அனாலிசிஸ் கண்டிப்பாக வேணும். பட் இன்னைக்கு க்ரோயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸை எப்பவுமே வீக்லி நான் சொல்கிறது தான். அது மாதிரி முதல் கம்பெனி நம்ம என்ன எடுத்துக்கோம்னா KEI இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஒரு கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லையா? இந்த கம்பெனியோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளைலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 173% க்ரோத் இருக்குது. லாஸ்ட் 3 இயர் மட்டும் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அடுத்து லாஸ்ட் 5 இயர்க்கான சார்ட்டை உங்களுக்கு வைக்கிறேன். கிட்டத்தட்ட 800% க்ரோத் இருக்குது. அதுக்காக இப்போ ஃபர்தராக இப்போ லேட் என்ட்ரியா அப்படின்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கேப் ஒரு மிட் கேப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் டைம் இருக்குது உங்களுக்கு இது லேட் என்ட்ரியாக மாறுறதுக்கு. இப்போ மீடியம் என்ட்ரியில் தான் இருக்கிறோம். அதனால் இதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு வகையில் இதோட PE பார்த்தீங்கன்னா 51 இருக்கும். பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தையும் கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணுற கம்பெனிகளுக்கு பொதுவாகவே PE வந்து பெட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதிர்க்க டிமாண்ட் இருக்குது. காப்பரில் நேராக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப் இல்லையா? ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு சேல்ஸ் மட்டும் வைக்கிறேன். கிட்டத்தட்ட 4200 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு 9800 கோடிக்கு மேலே சேல்ஸ் கொண்டு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் காலத்துக்கு காலம் 2 டைம்ஸாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க எவ்ரி 5 year ஒன்ஸுங்கிறதுல பெருசாக ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. ஸோ இந்த கம்பெனியை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு கோ ஹெட் பண்ணுங்கள். ஓகே ரைட். நான் அடுத்தது உங்களுக்கு காட்ட போகிறது வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு மிட் கேப் கம்பெனி தான். கிட்டத்தட்ட ஒரு 40-45 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். 3 year ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41% இருக்கும். ஆனால் லாஸ்ட் 2024 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னமும் ரெக்கவர் ஆகாத சூழ்நிலையிலேயே உங்களுக்கு 41% கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா, இந்த வார் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்ல ரிட்டர்னே கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் இது இப்போ கன்சிடரபிள் ப்ரைஸுக்கு வந்திருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 3700 ரூபாய். அதெல்லாம் நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாம் பார்க்க முடியாது. எனிவே 5 year க்ரோத் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88% to 90% க்ரோத் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இது மார்க்கெட்டு இன்னுமே நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு ஏரியா. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லையா இவங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. இந்த கம்பெனியோட PE இப்போ 57 இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 42க்கும் நீங்கள் 57 கம்பேர் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் அதோடைய PE மட்டும் சொல்கிறேன். எதிர்காலத்தில் மல்டிபேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் கொஞ்சமாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கான ஒரு சில கம்பெனி நீங்கள் பார்க்கலாம் தாராளம். இவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது லாஸ்ட் 5 இயரில். இங்கே நீங்கள் 6300 கோடி ரூபாய் இருந்தது 2021. 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 10500 கோடி வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கணும்னா ஒரு 12000 கோடி தாண்டி இருக்கணும். எனிவே இது ஃபர்தராக இது கன்சிடர் பண்ணுறதுல அடுத்தடுத்த காலகட்டங்களில் வருமாங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கோ ஹெட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட வார் ரூமில் கம்யூனிட்டி பீப்புள் பேசும்போது சொன்ன ஒரு கம்பெனி ஓகேங்களா, அதாவது பாலிகேப் இந்தியா. ஏன் பாலிகேப் இந்தியா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ராப்பர் டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 8182 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா 8000 ரூபான்னு பார்க்காதீங்க, இது ஒரு 10 ஸ்டாக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்டாக் 800 ரூபாய்னா 10 ஸ்டாக் 8000 ரூபாய். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது உங்கள் போர்ட்ஃபோலியோவை அலங்கரிக்கக்கூடிய இடத்துல வந்துடும். ஏன்னா இன்னைக்கு கேபிள் மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் கூட்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது தவிர்க்க முடியாது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டே கொடுக்காது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள்லாம் விலை என்னன்னு கேட்போம், கரெக்டுங்களா? ஆனால் சில பொருட்களுக்கெல்லாம் விலையை கேட்க முடியாது. அது அப்பப்போ மாறுதலுக்கு ஏற்ப அது மாறிக்கும். இன்னைக்கு காப்பரில் நான் சொன்ன மாதிரி காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 3 year ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா 167% ரிட்டர்ன் இருக்குது இல்லையா? அடுத்தது லாஸ்ட் 5 year ரெக்கார்டு வைக்கிறேன் பாருங்கள். அதுலேயுமே உங்களுக்கு மோர் தென் 495 கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஐடியா கொடுக்குறேன். இதெல்லாம் மல்டிபேக்கராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒய் நாட் அப்படிங்கிறது தான். ஓகே, இவங்களோட கரண்ட் PE வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 கம்பெனிக்கும் 50க்கு மேலே சொன்னேன். ஆனால் இந்த கம்பெனியோட PE பார்த்தீங்கன்னா 44 தான் இருக்குது. ஸ்டில் இட் இஸ் க்ரோயிங் வெரி குட். அதனால் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இது ROI 23% வரைக்கும் இருக்குது.
ஸோ கோஹெட். இந்த இண்டஸ்ட்ரி பி கூட பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி 43 தான் இருக்குது. 9,000 கோடி ரூபாய் சேல்ஸ் 2021. இப்போ பார்த்தீங்கன்னா 22,000 கோடி சேல்ஸ். அப்போ இவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ இவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறது புரியுது. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது. ஆனால் இது லார்ஜ் கேப் கம்பெனி, அதனால் நீங்கள் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸ்டில் நான் உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ ஹெட் பண்ணுங்கள். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் நீங்களே கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். ஏன்னா நான் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் உங்களுக்கு இல்லையா. எனக்கு கன்சிடர் ஃபைல் அவ்வளோதான். 4வது கம்பெனி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இந்தியா, அதாவது எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் 3 இயரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800% மேலே க்ரோத் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லை. 5 இயர்ஸ் ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் தூங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சிருக்கு. ஸோ இவங்களோட ரெவென்யூலாம் மக்களுக்கு பெருசாக தெரியாது இல்லையா. இப்போ ஓரளவுக்கு இதோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருக்குன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நல்ல ரிட்டர்ன்ஸாகவே இது க்ரோ ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு அட்வான்டேஜ். இந்த கம்பெனியோடைய பி வந்து உங்களுக்கு நார்மல் பி மாதிரி இல்லாமல் ஹையர் ப்ரீயில் இருக்கும், 77 இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பெருசாக எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி பயந்து ஓடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்பிக்கையில் மக்கள் வந்து 70 வரைக்கும் கூட இதில் பி கொடுக்குறேன். அதுவும் மார்ச் ஏப்ரல் மேலேயே உங்களுக்கு 70 இருக்குன்னா அப்போ அக்டோபர் நவம்பரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இல்லையா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதில் ஆர்ஓஇ பாருங்கள் 33. இதுதான் மேட்ரு. ஏன் பி வந்து அதிகமாக இருக்குன்னா இவங்களோட ஆர்ஓஇ பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஏரியா. அடுத்தது இவங்களுடைய சேல்ஸு 400 crores-லேருந்து 1200 crores வரைக்கும் இவங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாமான்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வைக்க போது 5வது கம்பெனி பார்த்தீங்கன்னா க்ரோங்கிற இந்த கம்பெனி ஐபிஓட எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய்க்கு வெறும் 100 ரூபாய். இது லிஸ்ட் ஆன அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு 110 ரூபா 112 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி சேம் டேவே வந்து 150 ரூபா கிட்டத்தட்ட வந்தாச்சு. அந்த 150லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சைட்வே எடுத்துகிட்டே இருந்தது. அதாவது என்ன கொஸ்டின்னா இது ஒர்த் இல்லையானே வந்து ரிசர்ச் ஆகிட்டே இருந்தது. சடனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளில் எக்ஸ்சேஞ்ச் தானே இப்போ ஒரு பை பண்ண போகிறாங்க, செல் பண்ண போகிறாங்க, ப்ரோக்கரேஜ் கட்ட போகிறாங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது இந்த பெரிய நிறுவனங்களுக்கு அப்படின்னு. இந்த கம்பெனியோடைய டிமாண்ட் அதிகமாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்போ 160லேயே வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சவங்களுக்குலாம் இன்னைக்கு இது ஒரு ரேட் அதிகம் தான். இல்லை சொல்ல உடனே போய் நாளைக்கே இது வந்து 200 ரூபாய் வாங்குங்கன்னு சொல்லலை. பட் இந்த கம்பெனி இவங்கெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஏன்னா இதுக்கு வந்து 5 இயர் 3 இயர் சார்ட்லாம் இல்லை, இப்போ தான் வந்தது, லெஸ் தென் 1 இயர் தான். இதோட பி பார்த்தீங்கன்னா 74 இருக்குது. அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் வந்து இதுக்கு ஹை டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்கிறது புரியுது இல்லையா. இதோட ஆர்ஓஇ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா 26%க்கு மேலே இருக்குது. இதுவும் ஒரு ப்ளஸ் இந்த கம்பெனிக்கு. இதெல்லாம் வந்து காலத்துக்கு காலம் வந்து எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்புறாங்க மக்கள். இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 400 கோடியிலேருந்து 4000 கோடிக்கு போன 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது ஒன்ஸ் அகெயின் குட் சைன் இல்லையா. ஸோ கோயிங் ஃபார்வர்டு அதுக்காக இவங்க லாஸ் புக் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. 2024 பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் காட்டியிருப்பாங்க. பட் அது ஜஸ்ட் அக்கௌண்டிங் லாஸ் தானே தவிர நீங்கள் பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே இந்த கம்பெனியோட ஒர்த்தெல்லாம் எங்கேயும் குறையில, இது இன்னும் பெட்டராக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரியான கம்பெனிக்கெலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு சண்டேவை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. 5 கம்பெனி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணியிருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணலை, புரியுதுங்களா. இந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கோ ஹெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கும் கிரெடென்ஷியல் கொடுத்துட்டேன், இண்டக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க இல்லையா. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.